அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப ரீசென்ட்டா ஹெல்த் மினிஸ்ட்ரி என்சிடிக்கும், ஒபேசிட்டிக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? அதுல ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் நம்மள வந்து சில பாலிசி லெவல் ரிஃபார்ம்ஸ சஜெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அத பத்தி பார்ப்போம். கிரிட்டிகலி அனலைஸ் த ரீசென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிகார்டிங் ஒபேசிட்டி அண்ட் என்சிடிஸ் அண்ட் சஜெஸ்ட் த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி லெவல் ரிஃபார்ம்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த விமர்சன ரீதியா பகுப்பாய்வு செய்யணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன இந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல என்னென்ன ஃப்ளாஸ் இருக்கு, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ எதனால வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து இத கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஆயில், சுகர், அதுக்கப்புறம் டிரான்ஸ் ஃபேட் இந்த 3ம் தான் வந்து நம்மளோட ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கான எதிரி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ஆயில் லெவல், சுகர் லெவல், டிரான்ஸ் ஃபேட் லெவல் இதெல்லாமே நம்ம டெய்லி ஸ்நாக்ஸ்ல அதிகமாச்சு அப்படின்னா, ஹியூமனுக்கு அ கண்டிப்பா ஒரு டிசீஸஸோ அல்லது நெறைய இம்பாக்ட்ட குடுக்கும். சரிங்களா? அதனால இவங்க இந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதுல ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பிளஸ் இத விட பெட்டரான சில பாலிசி லெவல் ரிஃபார்ம்ஸ சஜெஸ்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா? அது வந்து அ ஒரு நல்ல தொடக்கம் தான். ஆனா, அதுக்கு லீகலாவும், பாலிசி லெவல்லயும் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ் கிடையாது. ஸோ, அது வந்து வெறும் ஒரு சிம்பாலிக் லெவல்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த விழிப்புணர்வு குறியீடு மட்டத்தில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அதுக்கு சட்ட ரீதியாவும், கொள்கை ரீதியாவும் என்னன்னா அடிப்படையான சில வலுவூட்டல்கள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கவர்ன்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஒபேசிட்டிக்கு எதிராவும், என்சிடிஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சரிங்களா? தொற்றாத நோய்க்கு எதிராவும் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கியமான 4 இனிஷியேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஸ் டூ டிஸ்ப்ளே சுகர், ஆயில் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் கன்டென்ட் இன் ஸ்நாக்ஸ். சரிங்களா? அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ்ல ஆயில் கன்டென்ட் எவ்வளோ இருக்கு, சுகர் கன்டென்ட் எவ்வளோ இருக்கு, பிளஸ் டிரான்ஸ் ஃபேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த ஆயில், சுகர் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்றது டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஃப்ஏ அப்படின்னும் சொல்லப்படும். சரிங்களா? இது வந்து ஒரு வகையான கெட்ட கொழுப்பு. ஓகேங்களா? இது வந்து மெயினா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஆர்டரீஸ் நம்மளுடைய நரம்புகள் இருக்கு இல்லைங்களா? அத பிளாக் பண்ணிரும். சரிங்களா? நரம்புகள பிளாக் பண்ணிருச்சுனாலே நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தக்கூடிய ரிஸ்க் அதிகம். சரிங்களா? அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்துறதுக்கு இந்த டிரான்ஸ் ஃபேட் ரொம்ப ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. சரிங்களா? இதுல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டேட்டா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் ஃபேட்னால 2,78,000 மெம்பர்ஸ் பெர் இயர்க்கு இறக்குறாங்க. சரிங்களா? இது வந்து WHO ஓட டேட்டா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க வந்து ஆப்ட்டா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க இந்த டேட்டாவ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 2வது கவர்ன்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, கேம்பெயின் பைலட்டட் அட் எய்ம்ஸ் நாக்பூர். சரிங்களா? எய்ம்ஸ் நாக்பூர்ல இதுக்கு இந்த இந்த 3 ரிலேட்டடா ஒரு கேம்பெயின் தொடங்கியிருக்காங்க. அத பத்தி அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்க மட்டும் பண்ணா பத்தாது. நேஷன் லெவல்ல பண்ணணும். நேஷன் வைட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சுகர் போர்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சுகர் போர்ட்ஸ் என்னன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன டீம் மாதிரி. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்கோ கிளப் அப்படின்னா, அந்த ட்ரீ பிளான்டேஷன் பண்ணும். அத பத்தி அவேர்னஸ் குடுக்குறது. ஸோ இந்த சுகர் போர்ட் அப்படின்னா, அவங்க வந்து டெய்லில எவ்வளோ சுகர் சாப்பிடணும். அதேபோல இந்த சுகர் சாப்பிடுறதுனால என்னென்ன டேமேஜஸ் கிரியேட் ஆகுது. அவங்களோட குளுக்கோஸ் லெவலா இருக்கட்டும், அவங்களோட டூத் டிகேவா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சுகர் போர்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அதுக்கடுத்து எஃப்எஸ்எஸ்ஏஐ சரிங்களா? நம்மளோட இந்தியாவோட ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2020ல 20 அதாவது இந்த லேபிளிங் ரெகுலேஷன்ஸ பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த லேபிளிங் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்னென்ன ப்ராப்பர் கன்டென்ட்ல இருக்கு. ஸோ அதாவது அப்ராக்ஸிமேட் வேல்யூலாம் போடக்கூடாது. எக்ஸாக்ட்டா இப்போ புரோட்டீன்னா 100 கிராம்ல 18 கிராம்ஸ் தான் புரோட்டீன் இருக்கு. எவ்வளோ ஃபேட் இருக்கு, எவ்வளோ அடல்ட்ரண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். சரிங்களா? இன்னொரு டேட்டா பாயிண்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா 2006 சரிங்களா? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஒபேசிட்டி ரிலேட்டடான டேட்டா பாயிண்ட். இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இப்போ தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்ஹெச்எஸ் அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சரிங்களா? இவங்களோட டேட்டா படி மேல் ஒபேசிட்டி எவ்வளோ அப்படின்னா 15% to 24%. ஃபீமேல் ஒபேசிட்டி வந்து 12% to 23 சரிங்களா? ஆண்களில் பருமன் 15லிருந்து 24 வரைக்கும்,
பெண்களில் வந்து 12லேருந்து 23 வரைக்கும் சரிங்களா. இதுவும் வந்து முக்கியமான டேட்டா. ரெண்டாவது வந்து ரெகுலர் இன்டேக் ஆஃப் HFSS. இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் சரிங்களா. ஸோ ஃபேட்டு, சுகர், சால்ட் இது மூணுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மூணும் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. எதுக்கு அப்படின்னா ஒபேசிட்டிக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போ இவங்க கொண்டு வந்த இந்த இனிஷியேட்டிவ்ஸில் என்னென்ன லிமிடேஷன், என்னென்னலாம் குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லேபிளில் பேக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதில் ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்கில், அதாவது பேக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அட்ராக்டிவாக நம்மளை இல்லைன்னா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆன அனிமேஷன்ஸ், பிக்சர்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. மற்றபடி அதோட ஹெல்த் டீட்டெயில், இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாமே வந்து பின்னாடி இருக்கும் சரிங்களா. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நோ பேன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் HFSS ஃபுட் அட்வர்டைசிங் டு சில்ட்ரன் சரிங்களா. மெயினாக இந்த மாதிரி இப்போ இந்த லேஸ் பேக்கெட் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே யார் வந்து இந்த டார்கெட்டட் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் தான். அவங்கள வந்து ஈஸியாக அட்ராக்டிவ் கலர்ஸை வச்சு அந்த ஃபுட்டோட கிறிஸ்பினஸ், அந்த டேஸ்ட்டு, சுகர் கண்டென்ட் இதெல்லாமே வச்சு இவங்க குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது லிமிடேஷன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிஃபைன்டு அப்பர் லிமிட்ஸ் ஆஃப் சுகர், சால்ட் அண்ட் ஃபேட் பை FSSAI. இவங்க இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி அவங்களே வந்து என்ன பண்ணலன்னா, இவ்வளோ தான் மேக்ஸிமம் சுகர் போடணும் அப்படின்ற அப்பர் லிமிட் சரிங்களா, ஒரு வரம்புகள் இல்லாமல் இருக்குது இது வரைக்கும். ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து எவிடன்ஸ் ஷோஸ் தட் வார்னிங் லேபிள்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் தேன் ஜென்ரல் இன்ஃபோபோர்ட்ஸ். அதாவது இவங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி இதில் இவ்வளோ இருக்குது, இந்த ஜென்ரல் ஆன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பலமான எச்சரிக்கையாக இவங்க வந்து விடுக்கிறது இல்லை. ஸோ அந்த பலமான எச்சரிக்கையை விடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து 4 லிமிடேஷன்ஸ் இதில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இதுக்கு என்ன சஜஷன் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் அண்ட் என்ஃபோர்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கெட் லேபிளிங் சரிங்களா. அதாவது பேக்கெட்டோட ஃப்ரண்ட்லேயே என்ன உள்ள என்ன இருக்குது, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான டேட்டாவை கொடுக்கணும் சரிங்களா. எச்சரிக்கை சின்னங்களுடன் சரிங்களா, வார்னிங் சிம்பிள்ஸோடு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, டேக்ஸ் HFSS ஹை ஃபேட், சுகர் அண்ட் சால்ட் ஃபுட்ஸ் சரிங்களா. அதெல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெக்சிகோ நாட்டில் சுகர் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயும் ப்ளஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லேயும் சரிங்களா. அவங்க அதாவது ஸ்வீட் அண்ட் பீவரேஜஸில் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. சுகர், ஸ்வீட் அண்ட் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெக்சிகோ வந்து எக்ஸாக்டாக இதுக்கு தான் வந்து டேக்ஸ் விதிச்சிருப்பாங்க. 8% அதிக டேக்ஸ் போட்டிருப்பாங்க இந்த பீவரேஜஸ்க்கும் ப்ளஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எக்ஸாம்பிள் ஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் குடிச்சா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு கெடுதல் ஓகேங்களா. சரி, அடுத்து பேன் டார்கெட்டட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஜங்க் ஃபுட் டு சில்ட்ரன். அதாவது குழந்தைகளை டார்கெட் பண்ணி எந்த ஒரு நிறுவனமும் அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் அர்பன் ஃபுட் என்விரான்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் மால்ஸ் சரிங்களா. அதாவது பள்ளிகள் மற்றும் வணிக வளாகங்களில் நகர உணவு சூழல் விதிமுறைகள், அதாவது என்னென்ன அர்பன் நம்ம இப்போ மாறிக்கிட்டே வர லைஃப் ஸ்டைல்ஸில் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்மளோட BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரெகுலேஷன்ஸை எல்லா பக்கமும் நம்ம அவேர்னஸாக கொண்டு வரணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்டிகிரேட் நியூட்ரிஷனல் லிட்ரஸி டு NHM நேஷனல் ஹெல்த் மிஷன் சரிங்களா. இது வந்து 2013 கொண்டு வந்திருப்பாங்க. NRHMU NUHMU இன்டெகிரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே அந்த நியூட்ரிஷன் லிட்ரஸி பற்றி நம்ம அதிகமான அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஈட் ரைட் கேம்பெயின் நம்ம இந்தியா சார்பாக நம்ம இந்த ஈட் ரைட் கேம்பெயின் அப்படின்றது ஒன்று இருக்குது சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மக்களுக்கு சரிங்களா காம்ப்ரிஹென்சிவ் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் பேக்கிங் டயட்ரி ரெகுலேஷன், இந்த ரெகுலேஷன்ஸை பற்றி விளக்கமாக எடுத்து உரைக்கிறதுக்காகவும் இந்த NCDயை குறைக்கிறதுக்காகவும் நம்ம ஈட் ரைட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஈட் ரைட் கேம்பெயினோட பில்லர்ஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது இதில் 3 பில்லர்ஸ் இருக்குது இந்த கேம்பெயினுக்கு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஈட் சேஃப் சரிங்களா. ரெண்டாவது ஈட் ஹெல்தி. மூணாவது ஈட் சஸ்டைனபிள் சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் சரிங்களா. எப்பயுமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய கீவேர்டை அனலைஸ் பண்ணுறது முக்கியம். ஸோ இங்கே வந்து அவங்க கிரிட்டிக்கலி அனலைஸ் கேட்டிருக்காங்க, விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நமக்கு கொடுக்கணும் சரிங்களா. ஓகே, நன்றி.